How are you? It's a long time. I'm glad to see you. Let's pray for today's word. Let's pray. Father God, thank you for your grace and unfailing love. Today we all assemble before you with an earnest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. Please help us to know God's will better through your word. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. We rely on the Holy Spirit wholeheartedly. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. From now on, I'm going to preach the gospel for you. Today's main text is Genesis chapter 1, verse 26 and 27, Ezekiel chapter 36, verse 26 and 27, John Gospel chapter 14, verse 16, 26. இன்றைக்கு நாம் பார்க்க போற வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27 எசேக்கியேல் 36 26 27 வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ல இருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Let's read together Genesis chapter 1 verse 26 27 first. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் பின்னர் தேவன் மனிதனை தமது சாயலிலும் தமது சாயலிலும் உண்டாக்குவோம் அப்பொழுது அவர்கள் கடலில் உள்ள மீன்களையும் வானத்தில் உள்ள பறவைகளையும் கால்நடைகளையும் அனைத்து காட்டு விலங்குகளையும் தரையில் ஊர்ந்து செல்லும் அனைத்து உயிரினங்களையும் ஆளுவார்கள். எனவே தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார். தேவன் தம்முடைய சாயலை அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். In Ezekiel chapter 36 verse 26 and 27. எசேக்கியேல் 36 26 27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துப்பட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். John Gospel chapter 14 verse 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கவும் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருவார். John Gospel chapter 14 verse 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். And Ephesians chapter 1 verse 13. Ephesians chapter 1 நீங்களும் உங்கள் verse 13. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். The subject of today's word is to restore the image of God. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கவனிக்க போகிறது தேவனுடைய சாயலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். The sermon content is too long, so I will divide it into two parts. தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கிறது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அது சுருக்கமாக ரெண்டு விதமாக நான் பிரித்திருக்கிறேன். Today I will preach the first sermon topic. இன்றைக்கு முதலாவது பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறேன். The first sermon topic is the image of God and the sinful nature and the restoration of the image of God. தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அவருடைய மறு சீரமைப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். First, I will summarize today's sermon to help you understand. நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ளும் அளவிலே உங்களுடைய இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். When God created mankind in His own image. ஆண்டவர் மனிதனை முதலாவது தம்முடைய சாயலிலே அவர் படைத்தார். However, due to Satan's temptation, mankind committed a sin and God's image was defiled, deformed, and corrupted.
அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் அவன் பாவம் செய்தபடியினாலே அவனுடைய சாயல்கள் சிதைக்கப்பட்டு சபிக்கப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். This deformed and corrupted image remained in mankind as a sinful nature. அது மாத்திரமல்ல, மனிதனுடைய இந்த சாயலானது அது சிதைந்து போய் அது ஒரு பாவத்திற்குரிய காரணமாய் மாறிவிட்டது. Therefore, mankind became a sinner who committed sin. அதனாலே மனிதனுடைய மனித குலமானது அது பாவத்துக்குள்ளாக மாறியது. So, how can we restore God's image and how can we control our sinful nature? ஆகினாலே மனிதனுடைய சாயலை நாம் எப்படி மறுபடியும் மீட்டெடுக்க முடியும்? அந்த சாயலை மீட்டெடுப்பதற்கு நாம் எப்படி நம்முடைய பாவத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும்? This is the content of my sermon today. இதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியாக இருக்கிறது. Today I will preach according to this content. அதனால நான் இதனுடைய அடித்தளத்தில் இருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். Today's message is very important. ஆகினால இன்னைக்கு செய்தியானது மிக முக்கியமானது. So please listen carefully. ஆகினால நீங்க செவிகளை திறந்து கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Today's message is connected to the next sermon. ஆகினால இந்த செய்தியானது அது தொடர்ச்சியாக இன்னொரு முறையும் அதை நீங்கள் கேட்பீர்கள். So please listen carefully and remember this. ஆகினால இதை நினைவில் வைத்துக்கொண்டு கவனமாய் கேளுங்கள். May you have the grace to understand God's will through today's word. தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நாம் கேட்பது மூலமாக ஆண்டவர் அந்த புரிந்து கொள்வதை கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God created mankind in the image of God. தேவன் மனிதனை அவருடைய சாயலிலே படைத்தார். What is the image of God? இமேஜ் அதாவது சாயல் என்றால் என்ன? We often think of this image as something visible to our eyes. நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒன்றாக நாம் அடிக்கடி அதை நினைக்கிறோம். But I would like to say that you should not think like that. அது மாதிரியாக நாம நினைக்க கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். That is because God is the invisible spirit. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானது அது கண்ணுக்கு தெரியாதது ஒன்று. Therefore we cannot see God with our own eyes. நம்முடைய கண்களினாலே நாம் தேவனுடைய ஆவியை நாம் பார்க்க முடியாது. Therefore just because we were created in the image of God, we should not think of any visible appearance. நாம் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டதனாலே நாம் எந்த தோற்றத்திலையும் அதை குறித்து நாம் சிந்திக்க கூடாது. It is not the visible image but the inner image of God. அது காணக்கூடிய உருவமாய் இருக்கிறதா அல்லது காண முடியாத உருவமாய் இருக்கிறதா என்று. Then what is the image of God? அப்படி என்றால் அந்த சாயல் என்றால் என்ன? What is the inner image? அல்லது அதனுடைய குணங்கள் என்ன? It means the character and quality of God. அது தேவனுடைய குணத்தை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். For example, there is holiness, goodness, righteousness, truth, faithfulness, love and so on. உதாரணமாக அதை நாம் சொல்லக்கூடும் என்று சொன்னால் பரிசுத்தம், நன்மை, நீதி, உண்மை, அன்பு, விசுவாசம் இவைகளாக கூட சொல்லலாம். In addition to this, God's characters and qualities are numerous. இவைகளெல்லாம் தேவனுடைய குணங்களை குறிக்கிறதாக நாம் எண்ணறோம். When God created mankind, God gave God's characters into mankind. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவனுடைய குணங்களை மனுஷனுக்குள்ளாக கொடுத்திருந்தார். However, there are some of God's characters that were not given to mankind. இருந்தாலும் மனுக்குலத்திற்கு தேவன் சில கொடுக்கப்படாத சில குணாதிசயங்களும் இருக்கின்றது. For example, it is omnipotence that can do everything. அதாவது எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான ஒரு வல்லமை அதுல இல்ல. It is omniscience that can know everything. அதாவது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்ல. It is omnipresence that can be everywhere at the same time. அதாவது ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் அது இருக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கும். And it is perfection, eternity and so on. அது மாத்திரமல்ல, அதாவது பரிபூர்ணம் அல்லது நித்தியம் என்று சொல்லலாம். This is the image of God and the power of God that only God has. இந்த சாயலானது தேவனுக்குள்ளாக அவருக்குள்ளாக இருக்கக்கூடியது ஒரு சக்தியாக இருக்கிறது. This is the image of God not given to mankind. இந்த மாதிரியான ஒரு சாயல் மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்படவில்லை.
Except these things God gave to mankind as follows. ஆனா இப்பொழுது நம்ம பார்க்க போற காரியங்கள் இது மனுஷனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. God gave mankind a holy heart, good heart, wisdom, faithful heart, loving heart. தேவன் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட காரியம் பரிசுத்த இருதயம், நல்ல இருதயம் அல்லது ஞானம், உண்மையுள்ள இருதயம், ஒரு அன்பான ஒரு இருதயமாக நம்ம பார்க்கலாம். And God gave also mankind the sincere heart, righteous heart, and so on. மனுஷனுக்குள்ளாக தேவன் அவனுக்கு நேர்மையான இருதயத்தையும் நீதியுள்ள ஒரு இருதயத்தை போன்றவற்றை கொடுத்திருக்கிறார். These all are the characters and qualities received from God. இதெல்லாம் நம்ம தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய குணாதிசயங்களாக இருக்கிறது. When God created mankind, God gave these things to mankind. தேவன் மனுஷனை படைக்கும்போது இப்படிப்பட்ட குணங்களை மனுஷனுக்குள்ள கொடுத்தார். We say that this is the image of God. இது தேவனுடைய சாயல் என்று நாம் சொல்ல முடியாது, கூறுகிறோம். The appearance we look, this is what will look like on our outside. இது இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வெளிப்புறத்தில தான் நம்ம பார்க்கிறோம். Eyes, ears, nose, mouth, head, arms, hands and feet, legs and body. கண்ணு, காது, மூக்கு, வாய், தலை, கைகள் மற்றும் கால்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வெளிப்புறத்தில் பார்க்கிறோம். All people's body looks like this. எல்லா மனுஷர்களுக்கும் இது தெரிகிறது. God made mankind like this. கடவுள் மனுஷனை இப்படிதான் படைச்சார். So we should not think that God also is like our feature. ஆகினாலே நாம நினைக்க கூடாது நாமளும் அப்படிதான் தேவனை போல நாம இருக்கிறோம் சொல்லி நினைக்க கூடாது. Everyone has many questions about God. தேவனை பற்றி தானே அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கின்றது. Since he is the invisible God, we want to see God more and more. கண்ணுக்கு தெரியாத அந்த தேவனை அநேகர் பார்க்க அவர்கள் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். It does not matter whether God looks like us or not. அது மாத்திரமல்ல தேவன் நம்மை போல இருக்கிறாரா இல்லையா என்பது முக்கியமல்ல. In other words, God's appearance is not important for the life of our faith. வேறு வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தேவனுடைய தோற்றம் முக்கியமல்ல. But what is more important is what God's character is like. ஆனால் எது முக்கியம் என்று சொல்லக்கூடும் என்று சொன்னால் நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். I think it is more important to understand God's character and qualities. ஆகையாலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குணாதிசயங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த குணாதிசயங்களுக்குள்ள நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We have these characters and qualities that God has. ஆகையாலே தேவன் மனுக்குலத்தை படைக்கும் பொழுது இப்படிப்பட்ட நல்ல குணங்களை அவருக்குள்ள வைத்திருக்கிறார். Because it was given by God when God created mankind, everyone has God's characters and qualities. ஆகையாலே தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது இப்படிப்பட்டதான நல்ல குணங்களையும் சுபாவங்களையும் மனுஷனுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். The corrupted image of God because of sin is the sinful nature. இது பாவத்தின் நிமித்தமாக அந்த சாயலானது அது உருவடைந்து போய்விட்டது. When the first man Adam committed a sin, God's image became corrupted. ஆதாமின் மூலமாக இந்த உருவமானது சிதைந்து போனது காரணம் பாவத்தின் நிமித்தம். The image given by God has been deformed and corrupted by sin. ஆகையால பாவத்தின் நிமித்தம் நம்முடைய சாயலானது அது சிதைக்கப்பட்டு போனது. Now we do not have the same image as the image that God gave us. ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாயலானது இப்போது நம்மிடத்தில் அது காணாமல் இருக்கிறது. We have a distorted image because of sin. இது அப்படி காணாமல் போனதற்கு காரணம் பாவமே ஒரு காரணமா இருக்கிறது. We have a crooked, dented, dirty and stained image. நம்முடைய வாழ்க்கையிலே கோணலான அல்லது ஒரு அழுக்கான கரைப்படிந்த ஒரு உருவமாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். Because of sin, the image of God in mankind has been deformed, deteriorated and defiled and corrupted. இவைகள் எல்லாம் பாவத்தினுடைய காரணமாக மனுஷனுக்குள்ளாக அது உருவழிந்து போய் அது மோசமடைந்து அது கரைப்படிந்து சிதைந்து போய்விட்டது. The image of God given to mankind did not disappear. ஆனாலும் மனுஷ குலத்திற்கு கொடுக்கப்பட்டதான அந்த உருவமானது அது இன்னும் மறைந்து விடவில்லை. Because God gave it when God created mankind, it does not disappear. ஆனாலும் தேவன் மனுகுலத்திற்கு இப்படிப்பட்டதான இந்த சாயல் கொடுத்த போது அது இன்னும் மறைக்கப்படாதபடி இருக்கிறது.
However, God's image given to mankind was all distorted and dirty because of sin. இருந்த போதிலும் மனுகுலத்திற்கு கொடுக்கப்பட்டதான இந்த சாயலானது பாவத்தின் காரணமாக அதை சிதைந்து இப்பொழுது அழுக்காக காணப்படுகிறது. This is the sinful nature that still remains within us. இது இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய இயல்பானது இப்படி இருக்கிறது. Therefore, we cannot live according to our original image. ஆகையாலே நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்டதான அந்த சாயலை இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. And we sometimes commit a sin. நாம சில நேரங்களில் பாவம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். Mankind does not live according to God's image. ஆனாலும் தேவன் மனுகுலமானது தேவனுடைய சாயல வாழ்வது கிடையாது. ஆனாலும் அவங்க சொந்த விருப்பத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்கள். But mankind lived according to their own will. அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். God's image in mankind was distorted and corrupted because of Adam's sin. சாயலானது அது சிதைக்கப்பட்டது போனதுடையதான அதனுடைய காரணம் என்றால் ஆதாமின் முதலில் வந்த பாவத்தின் நிமித்தமாக. The image of God has not been lost. ஆனாலும் தேவன் கொடுக்கப்பட்ட அந்த சாயலானது தொலைந்து போகவில்லை. But the image of God has become corrupted because of sin. அது பாவத்தினாலே இப்பொழுது கரைப்படுத்தி போயிருக்கு. This is that a person's inner feature has become corrupted and transformed. அதாவது ஒரு மனுஷனுடைய அம்சமானது அவன் மாற்றமடைந்து அது சிதைந்து போனதாக காணப்படுகிறது. In other words, it has become so dirty and corrupted because of sin. வேற வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடும் என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனுடைய அது மிகவும் அழுக்காகவும் அது சிதைந்து போனதாகவும் காணப்படுகிறது. The fundamental problem is sin. அடிப்படை பிரச்சனையே பாவம் தான். But God wants to restore the image of God that God gave to mankind. ஆனாலும் தேவன் அந்த மனுகுலத்துக்கு கொடுக்கப்பட்ட சாயலை மறுபடியும் மீட்டு எடுக்க தேவன் மனுஷகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். Then how can the image of God be restored? ஆனாலும் தேவன் எப்படி அந்த சாயலை மறுபடியும் மீட்டு எடுக்க முடியும்? In order to restore the corrupted image, our sin must be resolved first. சிதைந்து போன அந்த சாயலை மறுபடியும் நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம பாவம் தீர்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. In order to restore us to a good image in His eyes, God saved us from our sins and forgave us. அவருடைய பார்வையிலே நம்முடைய சாயலை மறுபடியும் நம்ம மீட்டெடுப்பதற்கு தேவன் பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். To restore God's image to its original state, God saved us through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மறுபடியும் அந்த சாயலை மீட்டெடுப்பதற்கு தேவன் நம்மை காப்பாற்றினார். We were forgiven of our sins and saved by believing in Jesus Christ. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாய் நடக்கிறது. Therefore, we are the people whose image of God has been restored. ஆகையாலே நாம் தேவனுடைய சாயலை மீட்டெடுக்கப்பட்ட மக்களாக இப்பொழுது நாம் இருக்கின்றோம். We have God's image which was restored through being born again. நாம் மறுபடியும் பிறந்தது நிமித்தமாக நாம் தேவனுடைய சாயலை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். However, the image is not restored to the original and the perfect image. அப்படி நாம மீட்டெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம ஒரிஜினலாக முதல்ல பெற்றுக்கொண்ட அந்த சாயலிலே நாம மீட்டெடுக்கப்படவில்லை. We were forgiven of our sins and saved from sin by believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாகவே நாம் மறுபடியுமாக அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நாம காப்பாற்றப்பட்டிருக்கின்றோம். But we still have the sinful nature in our heart. ஆனாலும் நம்முடைய இதயத்திலே இன்னும் நமக்கு பாவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. This is the reason why those who were already saved still commit a sin. காரணம் என்னன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். Therefore, we must gradually become sanctified by defining our sinful nature. ஆகையாலே நாம் படிப்படியாக இந்த பாவ வாழ்க்கையில இருந்து நாம செம்மைப்படுத்துவதற்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். We must continue to be sanctified through God's word and by praying. நாம் மறுபடியும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் ஜெபிப்பதன் மூலமாகவும் நாம் பரிசுத்தப்படுகிறோம். This is the task of our faith that we must accomplish throughout our life. இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது.
This is not possible on our own alone. இது மட்டும் நம்மால கூடக்கூடிய ஒரு சாத்தியம் அல்ல. We need God's help for that. இதை செய்வதற்கு நமக்கு தேவனுடைய உதவி அவசியம். Then how about those who are not saved? அப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? Men who are not saved do not seek God who created them. ரட்சிக்கப்படாதவர்கள் அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களை படைத்த தேவனை அவர்கள் தேடுவதே கிடையாது. They don't even try to know God or come closer to God. அவர்கள் தேவனை அறியவோ அல்லது தேவனிடத்தில் நெருங்கி வரவோ அவங்க முயற்சிப்பதே கிடையாது. The reason why men were separated from God like this is because of sin. ஆகையாலே மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்டதான பாவத்தின் நிமித்தம் அவர் பிரிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். Then what did God do to solve the problem of man's sin? இந்த பாவத்தினுடைய பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன செய்தார்? God is trying to restore God's image that God gave to mankind. தேவன் மனிதனை அவர் மீட்டு எடுப்பதற்காக தம்முடைய சாயலிலே அவர் முயற்சித்தார். God wants to save sinners from their sin. மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்கு தேவன் விரும்பினார். To atone for man's sins, the Son of God came into this world in the flesh. மனிதனுடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக பாவம் பரிகாரம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். The reason why the Son of God came in the flesh was to solve man's sin. மனிதனுடைய இந்த பாவத்துடைய பிரச்சனைகளை போக்குவதற்கு தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். He offered himself as a sin offering to atone for man's sin. மனிதனுடைய பாவங்களுக்காக அவரே பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். Who is he? யார் அவர்? He is Jesus Christ, the Son of God. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus, the Son of God, offered himself as a peace offering to God for us. தேவன் நமக்காகவே அவர் சமாதான பலியாக பாவ பலியாக நமக்காக ஒப்புக் கொடுத்தார். So by his death he reconciled to God those who were enemies of God. அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் தேவன் அவருக்கு முன்பதாய் சத்துருக்களாய் இருந்த நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். Jesus Christ is the only way for sinners to be reconciled to God. பாவிகள் தேவனோடு ஒப்புரவாதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருந்தார். Therefore, if they believe in Jesus Christ, God will wash away their sins. ஆகையால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவருடைய பாவங்களை அவர் கழுவுகிறாய் இருக்கிறார். The image of God stained by sin is washed away and restored by to purity. அதாவது கரைபடிந்து போன இந்த சாயலானது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியுமாக அது தூய்மையாக மீட்டெடுக்கப்படுகிறதா இருக்கிறது. When the image of God is restored, the sinners are able to come before God. ஆகையாலே தேவனுடைய சாயல் நாம் மீட்டெடுக்கப்படும்போது பாவிகளாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நாம் வர முடியும். This is possible only through believing in Jesus Christ. இது எப்படி சாத்தியமாகும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக. When the sinners are restored to God's image, they are able to come before God. பாவிகள் தேவனுடைய சாயலுக்கு முன்பாக அவர்கள் மீட்டெடுக்கும்போது அவர்கள் தேவனுக்கு முன்பதாக வரக்கூடியதாக இருக்கிறது. The restored man can have fellowship with God and worship God. அப்படி மீட்டெடுக்கப்பட்டதான மனிதர்கள் தேவனோடு கூட மறுபடியுமாக அந்த உறவை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். When the image of God is restored, they want to meet God and seek God. ஆகையால இந்த சாயலிலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் மறுபடியுமாக தேவனை அவர்கள் தேடவும் விரும்புவார்கள். Also, they come to rely on God and give praise and glory to God. அப்படிப்பட்டவர்கள் தேவனை துதிக்கவும் அவரோடு கூட மகிமைப்படுத்தவும் அவர்கள் விரும்புவார்கள். They want to hear the word of God and live according to God's word. அது மாத்திரமல்ல அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழவும் விரும்புவார்கள். They want to know what God wants. அவர்கள் தேவனுடைய விருப்பத்தை அவர்கள் அறிய விரும்புவார்கள். They want to live according to the will of God. அவர்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ விரும்புவார்கள். This is possible when sins were washed away and God's image was restored. ஆகையாலே பாவத்திலிருந்து கழுவப்பட்ட தேவனுடைய சாயலை மீட்டெடுக்கப்பட்டது இது ஒரு சாத்தியமாக இருக்கிறது. If sins are not washed away, the image of God will never be restored. ஆகையாலே பாவம் ஒருவேளை கழுவப்படாமல் போய்விட்டால் தேவனுடைய சாயல் ஒருபோதும் மீட்டெடுக்கப்படாது. However, men cannot solve their sins on their own effort. ஆகையாலே சொந்த முயற்சினாலே மனிதன் இந்த காரியத்தை அவன் ஒருபோதும் செய்யவே முடியாது.
Why is that so? ஏன் அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, This is because men are the sinners who commit sins with a sinful nature. அதனாலே சுயமாக பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் பாவங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். Sinners must be forgiven of their sins in order to restore the image of God. அதனால் தேவனுடைய சாயலை அவர்கள் மறுபடியும் மீட்டு எடுப்பதற்கு அவர்கள் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய பாவங்களை அவர்கள் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. Whoever believes in Jesus Christ will be forgiven of his sins. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தன்னுடைய பாவங்களில் இருந்து அவன் விடுதலை பெறுகிறவனாய் இருக்கிறான். However, the image given by God is not completely restored to its original form. ஆனாலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டாலும் கூட அவங்க இழந்து போன அந்த முழுமையான சாயல் அந்த வடிவ அமைப்புக்கு அது இன்னும் மீட்டெடுக்கப்படாமல் இருக்கிறது. Because our sin-stained nature is not completely restored, even if we are forgiven of sins through faith. ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாக நாம் பாவத்தில் இருந்து நாம் மன்னிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பாவம் இருக்கிறபடினாலே அது கரைப்பட்டு போன அந்த காரியமானது அது முழுமையாக இன்னும் மீட்டெடுக்கப்படாது. If we believe in Jesus Christ, we are forgiven of our sins and saved and free from God's judgment and punishment. ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் நாம் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். But the sinful nature engraved within us does not completely disappear. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிறதான இந்த பாவ இயல்பானது அது முற்றிலும் மறைந்து போகவில்லை. This is the reason why the children of God who have been cleansed by faith commit a sin again. ஆகையினாலே விசுவாசத்தினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வந்தாலும் கூட அவர்கள் பாவத்தை செய்வதற்கான காரணம் அவங்களுக்குள்ள இந்த பாவ இயல்பு தான். In other words, because Jesus Christ atoned for our sins in our place, we are free from the responsibility and the penalty for our sins through faith. வேறு வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரத்துக்காக அவர் செய்திருந்தாலும் கூட விசுவாசத்தின் மூலம் நம்முடைய பாவங்களுடைய இருந்து பொறுப்பிலிருந்தும் தண்டனையில் இருந்தும் நாம் விடுபட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் நாம் பாவத்தினாலே கரைப்பட்டவர்களாக நாம் இருப்பதனாலே அது இன்னும் மறைந்து விடவில்லை. However, the sinful nature that is stained with us, with sin, does not disappear. ஆனாலும் கூட பாவ இயல்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னும் பாவங்களை அவர்கள் செய்ய முடியும். Because of this sinful nature, even the saved people can still commit sin. அவங்க தொடர்ச்சியாக அந்த பாவங்களை செய்யக்கூடியதான அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. We have received the forgiveness of all our sins by believing in Jesus Christ. ஆனாலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக எல்லா பாவங்களுக்கும் நாம் மன்னிப்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். We have also been confirmed as those who will be forgiven of all sins, even our future sins. அதாவது எல்லா பாவங்களுக்கும் கூட எதிர்கால பாவங்களுக்கும் கூட நாம மன்னிக்கப்படுவர்களாக நாம் இருந்தாலும் கூட அதுக்கு நாம் உறுதிப்பட்டிருந்தாலும் இந்த பாவ இயல்பு காரணமாக நாம இன்னும் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். But because of the sinful nature within us, we still commit a sin. பாவம் செய்கிறவர்கள் எவரும் இன்னும் பாவி என்றுதான் அழைக்கப்படுவார்கள். Whoever commits a sin is called a sinner. அதற்கு விதிவிலக்கு கிடையாது. There are no exceptions. அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. However, since God has already declared the believers righteous, we became the people we are declared righteous by God. நாம் தேவனை நாம் விசுவாசிப்பதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருந்தாலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். You and I are the children of God who have been counted as the righteous by God. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக தேவனுடைய பார்வையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். However, we are not perfect righteous men who will never commit a sin again. ஆனாலும் கூட நாம மீண்டும் ஒருபோதும் பாவம் செய்யாதபடிக்கு பரிபூர்ணமான நீதிமான்கள் அல்ல. Because we are justified by faith in Jesus Christ, we are free from responsibility for our sins. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக
நாம நீதிமான்களாக்கப்படுவதால் மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்கான நாம அந்த பொறுப்புல இருந்து நாம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். Romans chapter 6 verse 23 says the wages of sin is death. ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. But we are not judged and punished because we are justified by faith. இந்த வசனத்தைப்படி நாம் பார்க்கும்போது நாம நியாயம் தீர்க்கப்பட்டு போவதில்லை, தண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் தேவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We no longer need to be troubled because of our past sins. ஆகையாலே நம்முடைய கடந்த கால பாவங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. It is because the wages of sin has already been paid through faith in Jesus Christ. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் சம்பளமாக அவர் ஏற்கனவே நமக்காக செலுத்தி விட்டார். We are free from responsibility not only for the sins we have committed in the past, but also for the sins we will commit in the future. அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் உள்ள பாவங்களும் இந்த நாட்களில் இருக்கிற பாவங்களும் எதிர்காலத்தில் செய்யவிருக்கக்கூடியதான பாவங்களுக்கும் நாம் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டுள்ளோம். Why is that so? ஏன் அப்படி? That is because Jesus paid already the wages of sin by his death in our place. ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் சம்பளத்தினுடைய மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே நமக்காக அவர் செலுத்தி விட்டார். The wage of sin is death and the punishment. பாவத்தினுடைய சம்பளம் என்னவென்று சொன்னால் அது மரணமும் தண்டனையுமாய் இருக்கிறது. But Jesus took away death and the punishment in our place by his death. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம மரணத்தையும் அதன் மூலமாக நமக்கு தண்டனையும் ஆண்டவர் நமக்கு நீக்கிவிட்டார். This is Jesus atoning death for us. இது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த மகா பரிகாரமாய் இருக்கிறது. Why do we continue to commit a sin? நம்ம ஏன் தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம்? This is because of the sinful nature which we received because of Adam's sin still remains in us. ஏனென்றால் ஏன் இந்த பாவம் நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிறது? இது ஆதாமின் மூலமாய் தொடங்கப்பட்டதனால. This sinful nature is not the image of God that God gave in mankind when creating. ஆனால் தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது இப்படிப்பட்டதான சாயல் அவனுக்குள்ளாக அவர் வைக்கவில்லை. When Adam was created, he did not have the sinful nature. ஆதாம் படைக்கப்பட்ட போது கூட இந்த விதமான சாயல் அவனுக்குள்ளாக, இந்த பாவம் செய்கிற இயல்பு அவனுக்குள்ள இல்ல. However, Adam was tempted by Satan and sinned before God. ஆனாலும் ஆதாம் சாத்தானாலே சோதிக்கப்பட்டதனாலே அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் பாவம் செய்தவனாய் இருந்தான். Man's sinful nature began from this time. அந்த நாட்களில் இருந்து அந்த பாவ இயல்பானது இன்னும் நமக்குள்ளாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Because of sin, the image of God in us has become corrupted and distorted. இந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் தேவனுடைய சாயலானது நமக்குள்ளே அது சிதைந்து காணப்படுகிறது. God gave the free will to mankind to rule over all things. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படி தேவன் மனுக்குலத்திற்கு ஆண்டவர் அதை சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். But Adam committed a sin by abusing his free will. ஆனாலும் ஆதாமானவன் அந்த சுதந்திரத்தை தவறாக அவன் பயன்படுத்திக் கொண்டான். Therefore, the sinful nature came into mankind after Adam committed a sin. ஆகையினாலே ஆதாமுக்குள்ள வந்த இந்த பாவ செயலானது அது மனுஷனுக்குள்ளாக எல்லாருக்குள்ளேயும் அது கிரியை செய்கிறது. We are those who have been forgiven of our sins by believing in Jesus Christ. ஆகையினாலே இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தான் நமக்கு அது கிடைக்கின்றது. But the image of God was not completely restored. ஆனாலும் கூட நமக்கு இந்த முழுமையான சாயல் இன்னும் நமக்கு மீட்டெடுக்கப்படவில்லை. The image of God we have now is an incompletely restored image. இப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சாயலானது அது முழுமையான சாயல் அல்ல, அது மீட்டெடுக்கப்பட்ட ஒரு சாயல். This is a simple nature that remains in us. இது மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு பாவ இயல்பாக இருக்கிறது. Even though we are counted righteous by faith in Jesus Christ, the image of God is defiled, deformed, and corrupted because of sin. ஆனாலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டு கருதப்பட்டிருந்தாலும் கூட பாவத்தின் காரணமாக நம்முடைய சாயல் இப்பொழுதும் கூட அது தீட்டுப்பட்டு அது சிதைக்கப்பட்டு அது உருவடைந்து போயிருக்கிறது. So since we cannot live a righteous life because of our sinful nature,
God sees our faith and credited us as righteousness. ஆகையினாலே நம்முடைய பாவ இயல்பு நமக்குள்ள இருப்பதனாலே நம்ம ஒரு நீதியான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது என்பதால் தேவன் அவருடைய விசுவாசத்தை கொண்டு நாம நீதிமான்களாகும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். Even though we are considered the righteous, we still commit a sin. நாம நீதிமான்களாக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம இன்னும் பாவம் செய்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறோம். However, since we are justified by faith, we must live righteously. ஆகையால நாம நீதிமான்களாக நாம் இருக்கிறோம் என்று கருதப்பட்டாலும் நாம தேவனுக்கு முன்பதாக நாம நீதியுடன் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, we must know that we ourselves are not completely righteous. ஆகையால நாம முற்றிலுமாக நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம் என்று நாம நினைக்க கூடாது. நாம நீதியுடன் வாழ வேண்டும். We must not be arrogant. ஆகையால அதை குறித்து நாம ஆணவப்படக்கூடாது அல்லது கர்வம் கொள்ளக்கூடாது. We should not condemn those who commit a sin. ஆகையால பாவம் செய்பவர்களை பார்த்து நாமும் என்ன செய்யக்கூடாது, அவர்களை கண்டிக்க கூடாது. Because we can commit a sin due to the simple nature within us. ஏனென்றால் நமக்குள்ள இந்த பாவ இயல்பு இருப்பதனாலே நாமும் கூட தொடர்ச்சியாக நம்ம பாவம் செய்யலாம். Because of this simple nature, we commit a sin, whether big or small. அது பெருசோ சின்னதோ எல்லாமே பாவம் தான். It means that we still have the appearance of sinners who commit a sin. ஆனாலும் கூட பாவம் செய்யக்கூடியதான அந்த தோற்றம் இன்னும் நம்ம இடத்துல இருக்கிறது. And this simple nature was very strong before we believed in Jesus Christ. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதற்கு முன்பதாக இந்த பாவ இயல்பானது ரொம்ப ஒரு வலிமையாக இருந்தது. Before believing in Jesus Christ, the simple nature was so strong. அது மிகவும் ஒரு வலிமை நிறைந்ததாக இந்த பாவ இயல்பு நமக்குள்ள இருக்கின்றது. Those who were not saved did not feel guilty even when they committed sin. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட நம்ம பார்க்கிறோம், அவங்க பாவம் செய்யும்போது அந்த குற்ற உணர்வை அவங்க உணராம இருக்கிறாங்க. But we are different from the persons who don't feel guilty. ஆனால் மற்றவர்கள் அவர்களை விட நாம வேறுபட்ட நிலையில இருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். We are the persons who know our sin as the sin and they try not to commit a sin. ஆகையாலே நாம் பாவத்தை நாம் அறிந்து பாவம் செய்யாமல் இருக்க நாம் முயற்சிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். We are the persons who confess and repent before God when we commit a sin. நாம் பாவத்தை செய்யும்போது தேவனுக்கு முன்பதாக நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். Repentance is repenting with a sorrowful heart and a determined mind not to commit a sin again. ஆகையாலே மனம் திரும்புதல் என்பது ஒரு துக்கத்தோடும் ஒரு இருதயத்தோடு நாம தேவனுக்கு முன்பதாக செய்யக்கூடாது இல்ல, உறுதியான மனதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு முன்பதாக மனம் திரும்ப வேண்டும். We cannot overcome this simple nature through our own efforts alone. இது நம்ம சொந்த முயற்சினாலே நாம செய்ய முடியாது. Because we still have the simple nature within us. ஏனென்றால் நமக்குள்ள இன்னும் பாவ செயலானது நமக்குள்ள இருக்கின்றது. We cannot overcome our simple nature without God's help. தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. Then what is God doing for us so who have the simple nature? அப்படினா இந்த பாவ இயல்புல இருந்து நம்மை வெளியே கொண்டு வர தேவன் என்ன செய்தார்? We are justified by God through faith in Jesus Christ. கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம அங்கிருந்து நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். Therefore we must naturally strive to live as righteous people. ஆகையாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். There are so many things in the world that tempt us. ஆகையால உலகத்துல பலவிதமான சோதனைகள் சோதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. Everything in the world is tempting us. இதெல்லாம் நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நமக்கு மிகவும் சோதிக்கக்கூடியதா இருக்கிறது. Satan causes God's children to commit a sin in many ways. பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான், பல வழிகளே பாவம் செய்யும்படி அவன் வைக்கின்றான். Moreover, the devil prowls around like a roaring lion, seeking someone to devour. பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். Even if we try to live righteously, is it possible to do so with all our own efforts? ஒருவேளை நம்ம நீதியாக வாழ நம்ம முயற்சித்தாலும் கூட நம்ம சொந்த முயற்சியில ஒருவேளை நாம சரியாக அப்படி ஆயிட முடியுமா?
We all experience this, but isn't it difficult to live in the image of God? ஆகினாலும் நம்முடைய இந்த இயல்பானது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சொந்த முயற்சியில வாழ்வது நிச்சயமாக அது கடினமாக இருக்கும். What did God do to make us live in God's image? தேவனுடைய சாயலிலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? Jesus said he would not leave us as orphans. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொன்னார். God did not leave us in our sins, but sent us the Holy Spirit. தேவன் நம்முடைய பாவங்களிலே அப்படியே ஆண்டவர் நம்மை விட்டு விடவில்லை, அதற்கு மாறாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினார். Please read together John Gospel chapter 14 verse 16 to 18. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16, 17, 18ல நாம் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்கு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் என்றார். Why did Jesus compare us to the orphans? ஆண்டவர் ஏன் நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொன்னார்? The orphan is the child who lives alone and cannot overcome the world on his own alone. அதாவது திக்கற்றவர்களாக விடப்பட்ட அல்லது ஒரு அனாதையாக இருக்கப்படுறதான பிள்ளைகள் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, அவர்கள் வாழ முடியாது. The orphan is the one who cannot overcome the temptation of sin on his own effort. அதாவது திக்கற்றவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாவத்திலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சொந்த முயற்சியினாலே அதை வெல்ல முடியாதவர்கள். Therefore, Jesus promised not to abandon us, but to send us the Holy Spirit, the Counselor, the Helper. ஆகையினால இப்படிப்பட்ட திக்கற்று விடப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார். மாறாக பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆலோசனை கொடுக்கவுமாக தேவன் வாக்கு கொடுத்தார். Jesus promised to be with us forever through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக என்றென்றைக்கும் ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். So when we are justified by faith in Jesus Christ, the Holy Spirit comes into us regardless of our will. ஆகையால இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நாம் நீதிமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் நமக்குள்ளே அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். This is the new covenant promised through Ezekiel. இது எசேக்கியேல் புத்தகத்திலே நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Please read Ezekiel chapter 36 verse 26 and 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்றார். God spoke to Israel who had failed to keep the old covenant through Ezekiel. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் தேவன் பேசினார். God said, I will put my spirit in you and you will keep my laws. தேவன் சொன்னார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நான் உங்களுடைய ஆவியை வைப்பேன், என்னுடைய சட்டங்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னார். This is the new covenant given through Jesus Christ. இது புதிய உடன்படிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. In Ephesians, this covenant is called the promised Holy Spirit, who is marked in Christ with a seal by faith. இது எபேசியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதான பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மளை முத்திரை போடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Please read Ephesians chapter 1 verse 13 one more. மேலும் ரட்சிப்பின் நற்செய்தியை சத்தியத்தை நீங்கள் கேட்டபோது விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ளே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். Whoever believes in Jesus Christ, that the Holy Spirit comes into him as a seal. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Why did the Holy Spirit come into us? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார்? This is so that God can make us live in His image. நாம் தேவனுடைய சாயலில் வாழும்படியாகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவையாக இருக்கின்றது.
The Holy Spirit who comes into us teaches us to live righteously. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் நீதியாக வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The Holy Spirit makes us aware and reprove and repent. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாம் விழிப்படைந்து நாம தேவனுக்கு முன்பதாக நாம் மனம் திரும்பவும் செய்கிறார். The Holy Spirit also makes us hear the word of God and makes us understand God's word. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் அவர் செய்கிறார். The Holy Spirit shows us our own faults in the light of God's word. அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய வார்த்தையை கொடுத்து வெளிச்சத்திலே நாம சரியாக நடக்க தவறுகளை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். The Holy Spirit makes us repent in the light of God's word. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய வார்த்தையிலே நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து மனம் திரும்ப செய்கிறார். The Holy Spirit is God who teaches us and helps us know our God better. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து அவரை அறியவும் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit is the one who teaches us and helps us to know Jesus Christ better. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். The Holy Spirit is also God who helps us to know ourselves better. நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit makes us realize what is wrong and what is right. பரிசுத்த ஆவியானவர் எது சரி எது தவறு என்பதை நமக்கு உணர வைக்கின்றார். And the one who enables us to live righteously is the Holy Spirit who works within us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நீதியாக வாழவும் நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். In other words, it is the Holy Spirit who makes us live the holy life. வேறு வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். The Holy Spirit is the one who enables us to have a more intimate relationship with God. தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை ஒரு உறவையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit restores our character according to the image of God. நாம் இழந்து போன அந்த சாயலை மறுபடியுமாக நாம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த குணத்தை மறுபடியும் அவர் மீட்டெடுக்கிறார். We are being increasingly refined to the image of God under the guidance of the Holy Spirit. தேவனுடைய அந்த சாயலை மறுபடியுமாக நாம் அவர் மூலமாக அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் மூலமாக நமக்கு தேவன் உதவி செய்கிறார். If we follow the Holy Spirit, we can be restored into the image of God. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம மறுபடியுமாக தேவனுடைய சாயலை நாம் இதன் மூலமாக மீட்டுக் கொள்ள முடியும். Now I'm going to conclude today's word. நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நான் முடிக்க போகின்றேன். God created mankind in His own image. தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலிலே படைத்தார். God's image refers to God's inner character, personality, and characteristics. தேவனுடைய சாயல் என்பது தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடியதான தன்மைகளும் ஆளுமைகளும் அவருடைய குணாதிசயங்களையும் குறிக்கின்றது. However, man was tempted by Satan and committed sin of disobeying God's command. ஆனாலும் கூட மனுஷன் அவன் சாத்தானாலே சோதிக்கப்பட்டு தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தனாலே அவன் அந்த சாயலை இழந்து போனான். Man fell into sin and damaged the image of God. பாவத்தின் நிமித்தமாக மனிதன் அந்த சாயலை சேதப்படுத்தினான். And man lost his relationship with God. ஆகையால அவன் தேவனோடு கூட இருக்கக்கூடியதான அந்த உறவை இழந்து போனான். Men do not know who God is. மனுஷனுக்கு தேவன் யார் என்று தெரியாமல் போனது. And they do not try to know God's will. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவனால முயற்சிக்க முடியவில்லை. Men have become sinners. மனிதர்கள் பாவமாக்கப்பட்டார்கள். And they do not try to live according to God's word. ஆகையால தேவனுடைய வார்த்தையின்படி அவனால வாழ முடியாம போய்விட்டது. Men have become sinners with a sinful nature. அவர்கள் இயல்பாகவே பாவம் செய்யக்கூடியவர்களாக பாவிகளாக்கப்பட்டார்கள். So they try to live according to their own will. ஆகையால அவர்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ அவர்கள் முயற்சித்தார்கள். However, God wants sinners to return to Him and be with Him. ஆனாலும் தேவன் தம்மிடத்தில் அவர்கள் இருக்கும்படி தன்னுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க தேவன் விரும்பினார். God wants sinners to return to Him and
live according to God's word. பாவம் செய்த மக்கள் அவர்கள் தேவனிடத்திலே மறுபடியும் திரும்பி தம்முடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். However, men cannot return to God on their own effort because of sin. பாவத்தின் காரணமாக மனிதர்கள் தாங்களாகவே தேவனிடத்தில் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. Therefore, men do not know God's will. ஆகினாலே தேவனுடைய சித்தத்தை மனிதர்கள் அறியாமல் இருந்தார்கள். And they live their lives that are different from God's will. அவர்கள் மேலும் தேவனுடைய சித்தத்தில் இருந்து வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். God wants to restore people who are not living according to the image of God. தேவனுடைய சாயலின்படி வாழாத இந்த மக்களை மீட்டெடுக்க தேவன் விரும்பினார். To do this, God wanted first to solve the problem of human sin. இந்த மனிதனுடைய பாவத்தினுடைய பிரச்சனையிலிருந்து தீர்க்க தேவன் விரும்பினார். God sent His one and only Son in the flesh to solve the problem of man's sin. இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். God sent His one and only Son to die as a ransom to pay for man's sin. மனிதனுடைய பாவத்திற்காக அவர் ஒரு பணம் செலுத்துவதற்காக அவரை மீட்கும்படியாக ஒரே மகனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். Who is He? அவர் யார் என்றால் The one who died for the sins of man is the Son of God, Jesus Christ. மனிதனுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Therefore, man is forgiven of his sins by believing Jesus Christ, who died as a ransom. ஆகினால மீட்கும் பொருளாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அவனுடைய தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் மன்னிக்கப்படுகிறான். Whoever believes in Jesus Christ is forgiven of his sins. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தன் பாவங்களில் இருந்து விடுபடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். And he is restored to the image of God. அவன் தேவனுடைய சாயலுக்கு மறுபடியும் அவன் மீட்டெடுக்கப்படுகிறான். God has made those who believe in Jesus Christ adopted children of God. இயேசு கிறிஸ்துவை அப்படி விசுவாசிப்பதன் மூலமாக அவர்கள் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றெடுக்கப்படுகிறார்கள். Through Jesus Christ, men are forgiven of their sins. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் மறுபடியும் தன்னுடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுகிறார்கள். They are free from all responsibility and the punishment for their sins. பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த தண்டனையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். However, the sinful nature has not been completely eliminated. ஆனாலும் கூட அவர் முழுமையான அந்த பாவ இயல்பிலிருந்து அவங்க நீக்கப்படவில்லை. In other words, the image of God has been restored, but it has not been completely restored. ஆனாலும் தேவனுடைய சாயல் மீட்டெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் முழுமையாக அதில் மீட்டெடுக்கப்படவில்லை. God sent the Holy Spirit into believers to control their sinful nature. ஆகவே பாவத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அவர் அனுப்பினார். God sent the Holy Spirit so that people can live in God's image. ஆகையால் தேவனுடைய சாயலிலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பினார். Those who receive the Holy Spirit by believing in Jesus Christ become children of God. ஆகையால் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக இருக்கிறார்கள். Children of God live as God's children through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். We all receive the Holy Spirit in our heart by believing in Jesus Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிப்பதன் மூலமாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். So we became children of God. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். Therefore, children of God must live a holy life. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நாமளும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். Children of God must not fulfill the desires of the flesh according to their sinful nature. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நானும் இந்த பாவ இயல்பான காரியத்துக்கு ஆசைகளை நாம் நிறைவேற்றக்கூடாது. This is why God sent us the Holy Spirit. அதற்காக தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். Let's read the Colossians chapter 5 verse 16 and 17. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்திலே Colossians chapter 5 verse 16 and 17. இன்னும் நான் சொல்லுவது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். We have a simple nature. நமக்குள்ள இந்த பாவ இயல்பு இருக்கிறது. So we must rely on the Holy Spirit to control our sinful nature. நம்முடைய பாவத்தை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். The Holy Spirit is the one who dwells within us and controls our sinful nature.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய பாவ இயல்பை அவர் கட்டுப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். In 1 Timothy chapter 4 verse 5, Apostle Paul said, because it is just consecrated by the word of God and prayer. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. We must meditate on the word of God day and night in order to live according to the Holy Spirit. பரிசுத்த ஆவியின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We must pray without ceasing in order to live according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். And we must rely on the Holy Spirit. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியை சார்ந்திருக்க வேண்டும். And we strive to be led by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும். Not trying to fulfill the desires of the flesh is holiness. மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாதபடிக்கு பரிசுத்தம் என்ற உலகத்திலிருந்து நாம் வேறுபட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Holiness means that we live distinguished from the world. ஆகையால் இந்த உலகத்திலிருந்து இந்த மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாதபடிக்கு பரிசுத்த மக்களாக தேவனுக்கு முன்பதாக நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். I pray in the name of Jesus Christ that you and I may become holy people who do not fulfill the desires of the flesh by doing this. இதை செய்வதன் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதனாலே மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாதபடிக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை நாம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Amen. Now I will pray for God's blessing for you. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Mark chapter 16 verse 20 says that God is present with you wherever the gospel is preached. மார்க் 16:20 வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடன் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And God says that He confirmed the gospel by the signs and miracles that accompanied it. அவர் பேசுகிற இடங்களெல்லாம் அங்க அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். Dear brothers and sisters, I have been proclaiming the gospel for you until now. அருமையான சகோதர சகோதரிகளே, இதுவரை நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். Therefore God is here in our midst and in this place. ஆகையாலே தேவன் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். The Holy Spirit is moving here to touch you and heal you. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட்டு நம்மை சுகமாக்க அவர் விரும்புகிறார். May you be free from all the troubles in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாம் எல்லா பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுவிக்கப்படுவர்களாய் இருக்கிறோம். May you be free from all troubles in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாம் எல்லா பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடுவர்களாய் இருக்கிறோம். Be free from all troubles in the mighty name of Jesus Christ. நாம் எல்லா நோய்களில் இருந்து விடுபடுகிறவர்களாக இருக்கின்றோம். May you be healed from all disease in the name of Jesus Christ. எல்லா சகல வியாதிகளில் இருந்தும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் குணமடைவர்களாக இருக்கின்றோம். Be healed from all disease in the mighty name of Jesus Christ. எல்லா சகல விதமான நோய்களில் இருந்து நாம் குணப்படுவர்களாக இருக்கின்றோம். May God bless in your life. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். May God bless in your health. உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தில் சுகமாய் இருப்பீர்களாக. May God bless in your finance. உங்களுடைய பொருளாதாரத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless in your family. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless in your children. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May God's blessing be in you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கட்டும். May your soul be getting along well. உங்களுடைய ஆத்துமா சுகமாய் இருக்கட்டும். May you enjoy good health. நீங்க நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். May everything go well with you. உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே அமையட்டும். You became the children of God by believing in Jesus Christ. இப்போதும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். May you be blessed fully at any time, at any place, in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. May God's grace and peace be in you. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருக்கட்டும்.
God loves you with unfailing love and infinite love. தேவனுடைய அன்பானது எல்லையற்ற அன்பானது உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறதா இருக்கிறது. God bless you and your family with God's love. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the mighty name of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. The glory of the Lord in the name of Jesus. Thank you. நல்ல கரங்களை தட்டி பாஸ்டருக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். Hallelujah.